ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th தேர்ட் டிவிஷன் எக்ஸாமுடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பருடைய அப்டேட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ 10th மாணவர்களுக்கு சில மாவட்டங்களில் வந்து தேர்ட் டிவிஷன் எக்ஸாம் நடந்து வருது. மார்ச் ஃபஸ்ட் வீக்லேருந்தே பல மாவட்டங்களில் 10th வந்து தேர்ட் டிவிஷன் எக்ஸாமுக்கான ஷெடியூல்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் டிவிஷன் ஆல் சப்ஜெக்ட்டுக்கும் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கோம். தமிழ் மீடியம் ஆல்சோ இங்கிலீஷ் மீடியம் ஒரே பிடிஎஃப் லிங்க்லேயே எல்லா சப்ஜெக்ட்டும் கொஸ்டின் பேங்க் வந்து கொடுத்துருக்கோம். டவுன்லோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ சேலம் டிஸ்ட்ரிக்டில் வந்து தேர்ட் டிவிஷன் எக்ஸாம் வந்து முடிஞ்சு அனைத்து பாடத்துக்கும் உண்டான இந்த தேர்ட் டிவிஷன் எக்ஸாமுடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? கொஸ்டின் பேப்பரை செக் பண்ணும்போது வந்து பாருங்கள், ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. இதே மாதிரி பப்ளிக் எக்ஸாமுக்கு கேட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம்தான். குறிப்பாக மேக்ஸ் கொஸ்டின், சயின்ஸ் கொஸ்டின் செக் பண்ணுங்கள். எல்லாமே எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் மட்டும்தான் வந்திருக்கு. கம்பல்சரி கொஸ்டின்மே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எளிமையாக கொஸ்டின் பேப்பர் வந்துச்சுன்னா டாப்பர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து மெயின் சப்ஜெக்டில் வந்து சென்டம் வந்து எடுத்துருவாங்க. ஸோ இதை வந்து ஒரு மாடலாக வச்சு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து தேர்ட் டிவிஷன் எப்போது நடக்க போதோ நல்லபடியாக ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் போர்ஷன் தான். இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடக்கக்கூடிய கொஸ்டின் மோஸ்ட்லி வந்து ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் வந்து சேமாக தான் வரப்போகுது. ஸோ இதே கொஸ்டின் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வருமானு கேட்காதீங்க. இது உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு மாடலாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன்லாம் எக்ஸாம்ஸாக எழுதிருப்பீங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு எப்படி இருக்குது, ரொம்ப எளிமையாக இருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் வந்து பதிவு செய்யுங்க. இதோடைய பிடிஎஃப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் வந்து மார்ச் 26 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் மெயினாக நீங்கள் படிக்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாமுடைய ஒரு 4 கொஸ்டின் செக் பண்ணி படிக்கணும். ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ரிவிஷன் எக்ஸாம், இந்த கொஸ்டினை நீங்கள் தயவுசெய்து படிச்சுட்டு பிடிஏ கொஸ்டின் பேப்பரை செக் பண்ணுங்கள். ஏன்னா பிடிஏ கொஸ்டினில் வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின் நிறையா வந்து கேட்டிருப்பாங்க, புக்கின் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் டாப்பர்ஸாக இருக்கும்போது எல்லா கொஸ்டினுமே நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சிங்கன்னா எல்லா பாடத்துலேயுமே முழுமையாக மதிப்பெண் எடுக்கலாம். ஸோ லாங்குவேஜ் பாடத்தில் சென்டம் கிடைக்குமா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னா ஒரு சிலருக்கு வந்து போடுவாங்க. உங்களுடைய பேப்பர் பர்சன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், எந்த விதமான மிஸ்டேக்ஸும் இல்லாமல் லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங்காக ஆன்சர்ஸ் வந்து சூப்பராக இருக்குன்னா லாங்குவேஜ்லேயும் ஒரு சில மாணவிகளுக்கு சென்டம் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 12th லாஸ்ட் இயரில் 600 எடுத்த மாணவிகளாக இருக்காங்க. ஸோ உங்களுக்கு சென்டம் வேணும்னா நீங்கள் அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி எக்ஸாம்ஸ் வந்து எழுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை தேங்க்யூ.